காதல் வாழ்க்கையில நீங்க ஏமாறுறதுக்கோ, இல்ல தடுமாறத்துக்கோ வாய்ப்பு இருக்கான்னு தான் இங்க பார்க்குறோம். எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி வந்திருக்கு. இன்டிசிஷன். உங்க காதல் வாழ்க்கையில நீங்க நேசிச்சவங்க வந்து ரொம்ப முடிவெடுக்கவே முடியாம ரொம்ப முடிவெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு வராது. இல்லன்னா முடிவெடுக்கவே இல்ல ஒரு முடிவு. அ உங்கள ஒண்ணா அவங்க வாழ்க்கையோட அங்கமா ஏத்துக்கணும். இல்லன்னா உங்கள வந்து விட்டுட்டு விலகி போகணும். 2மே அவங்க பண்ணல. இது வந்து நடுவுலே நின்னுட்டு இருக்கிறது. எந்த பக்கமும் போகாம மதில் மேல் பூனை. ஒரு ஒரு தருணத்துக்கு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்க பவர திரும்ப எடுத்துட்டீங்க. இட்ஸ் லைக் 9 ஆஃப் கப்ஸ் அண்ட் 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா, ஓகே இதில வந்து ஒரு சைடு மட்டும் குடுத்துட்டே இருக்க முடியாது. இல்லன்னா வந்து இந்த காதல் வந்து எனக்கு என்னமோ ஒரு நிலைத்தன்மைய, ஸ்திரத்தன்மைய அடையும்னு எனக்கு தோணல. இது வந்து நம்மளுக்கு சரிப்பட்டு வராது. யூ மே ஃபீல் ஸ்டக். அப்படிதான் சொல்றாங்க. நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்கன்னு நெனைக்கிறீங்க. நெனச்ச தருணத்தில நீங்க என்ன அழகான ஒரு நீங்க என்ன முடிவு பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஓகே. இது சரி வராது. நீங்க வந்து விலகி போயிட்டீங்க. இப்ப நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ரொம்ப நிலைத்தன்மையோட இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில. நீங்க வேணுங்கிறத சாதிச்சுட்டு இருக்கீங்க. இல்லன்னா நீங்க வந்து கரியர்ல வந்து முன்னாடி போயிட்டு இருக்கீங்க. இட்ஸ் லைக் அட்வான்சிங் இன் யுவர் கரியர் இல்லன்னா அட்வான்ஸ்மென்ட். நீங்க வந்து உங்களோட உழைப்புக்கான ரிவார்ட வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து இப்போ உங்களுக்கு அ உ அதனோட பலன குடுத்துட்டுருக்கு. இது எல்லாமே நீங்க பண்ண இந்த ஒரு டிசிஷன்ல தான், இல்ல நான் இது பண்ண போற இந்த டிசிஷன்ல தான். பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஸ்டக் எனர்ஜில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு இல்ல. ஆக்சுவலா நீங்க எடுக்க போற முடிவோ, இல்ல நீங்க எடுத்த முடிவோ ரொம்ப சரியான முடிவு. ஏன்னா காதல்ங்கிறது வந்து ஒரு வழி பாதை கிடையாது. அது வந்து எப்பவுமே இருவழி பாதை தான். நீங்க வந்து ரொம்ப அதுல தெளிவா இருங்க. அப்ப காதல் வாழ்க்கையில நீங்க தோல்விய சந்திக்க மாட்டீங்க. காதல் எப்பவுமே 2 பக்கமும் இருக்கணும். பேலன்ஸ்டா இருக்கணும். இனிஷியலா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அது ரொம்ப ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா, ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வரும்போது, அந்த சைடு இருந்தும், உங்க சைடு இருந்தும் சரியான எஃபோர்ட் இருக்கணும். 2 பக்கமும் சமமா இருக்கணும் அந்த முயற்சி. இல்ல அப்டின்னா, அந்த காதல் வந்து சரியான காதல் கிடையாது. அதுதான் உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் குடுக்குற லெசன். உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைய உண்டு பண்றாங்க பிரபஞ்சம் அப்டின்னா, அது வந்து உங்கள காயப்படுத்துறதுக்கு இல்ல. உங்களுக்கு அந்த ஆப்போசிட்ல இருக்க பெர்சன பத்தி புரிய வைக்கிறதுக்கு. உங்களோட உண்மையான காதலா இருக்க பட்சத்தில உங்கள விட்டு விலக முடியாது. அவங்க சரியான முடிவ, சரியான செயல செய்வாங்க. அப்படி செய்யல, இந்த மாதிரி வந்து ஒரு இன்டிசிஷன்ல இருக்காங்க அப்படின்னா, அதுதான் உங்களோட பாயிண்ட். என்ன அப்படின்னா, விலகிடணும். அப்ப நீங்க வந்து ஹார்ட் பிரேக்க சந்திக்க மாட்டீங்க. இல்லன்னா வந்து பெரிய அளவுல போய் ஏமாற மாட்டீங்க. ஸோ இத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பிரபஞ்சம் வந்து எல்லா பார்க்குறவங்களுக்கும் சொல்லும். இது ஆண் தான், பெண் தான் அப்படின்னு கிடையாது. இது எல்லாத்துக்குமே காமன். உங்களோட இண்டிபெண்டன்ஸ் தான் கீ இங்க. 33. உங்க நம்பர் 3 வந்து ரொம்ப ரொம்ப லக்கியா இருக்கும். அடுத்தது வந்து யாரோ உங்கள மாதிரி மிமிக் பண்ண ட்ரை பண்றாங்க. மிமிக் பண்ணி உங்களோட வரத்த நீங்க வந்து இங்க வரம் வாங்கியிருக்கீங்க. சரியான முடிவெடுத்துருங்க. இந்த வரத்த வந்து திருடிக்க பார்க்குறாங்க. ஏன்னா இந்த வரம் வந்து சாதாரணமா யாருக்கும் கிடைக்காது. இங்க வந்து நீங்க எவ்வளோ அமைதியா இருக்கீங்கன்னு பாருங்க. ஒரு யோக நிலைமையில இருக்கீங்க. இத வந்து யாரோ திருட பார்க்குறாங்க. உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் உண்டு பண்ணி, உங்கள டிஸ்டர்ப் பண்ணி, இந்த வரத்த திருடிக்க பார்க்குறாங்க. இந்த காதலும் உங்களுக்கு வரமா இருக்கலாம். நீங்க போயிட்டுருக்கீங்க. இந்த பாதையும் வந்து உங்களுக்கு பிரபஞ்சம் குடுத்த வரமா இருக்கலாம். இத திருட முடியுமான்னு பார்க்குறாங்க. மேபி உங்களுக்கு காதல் வாழ்க்கையில காம்படிஷன் இருக்கலாம். இல்லன்னா உங்க பெர்சன் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இல்லாம இருக்கலாம். இதுல வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. ஓ மை காட்! கஃப் 9 ஆஃப் பென்டிகிள்ஸ் இதுதான். 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்க வந்து காத்துட்ருக்கீங்க. ஓ! இது 9 ஆஃப் பென்டிகிள்ஸ், இது வந்து 8. ஸோ யாரோ ஒருத்தங்க சைக்கிள் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா நீங்க வந்து லைக் ஸ்னோ ஒயிட் வந்து ஒரு பாய்சன் ஆப்பிள்னால அப்படியே இறந்த மாதிரி இருப்பாங்க. ஒரு ட்ரூ லவ்வோட கிஸ் தான் வந்து அவங்கள வந்து உயிர்ப்பிக்கும். இந்த கார்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி இறந்துட்டீங்க. திஸ் இஸ் ஃபார் மெட்டஃபாரிக்கல் ரீசன். இது வந்து உங்கள ஹர்ட் பண்ணல. சும்மா அது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த இந்த கார்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ நீங்க வந்து அதாவது ஒரு பாய்சன் ஆப்பிள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ள ஒரு முகம் தெரியுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஃபோக்கஸ், ஃபோக்கஸ். ஆ. இந்த காட்டுக்குள்ள இருந்து ஒரு முகம் பார்த்துட்டே இருக்கு எப்பவுமே. நீங்க இறந்துட்டீங்களா? நீங்க வந்து அசையாம இருக்கீங்களா? அப்படின்னு செக் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா பிரபஞ்சம் என்ன சொல்றாங்க, இதுக்கு மேல இவ்வளோ நாள் வரைக்கும் இந்த திரை மூடி இருந்தது. நீங்க இருக்கீங்களா? இல்லையான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா இப்ப இந்த உங்க வாழ்க்கையில காதல் வரப்போது. ஒரு உண்மையான காதல் வந்து வந்துண்டே இருக்கு. அதனால தான் இந்த திரை விலகுது. ஸோ உங்களுக்கு தெரியும். இந்த இந்த காதலோட ஒளிய வந்து நீங்க ஆல்ரெடி வந்து உணர ஆரம்பிச்சவங்கள கண்ண திறக்க முடியாது. உங்களால வந்து பேச முடியாது. அவ்வளோதானே தவிர, உங்களால உணர முடியும்.
இந்த காதல் வந்து ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில வந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு தெரியுது வந்து டிவைன் லவ். அவங்க வந்து உங்கள நோக்கி வந்து வழிகாட்டப்படுவாங்க. இட்ஸ் லைக் டிவைன் பாத், டிவைன் ஜர்னி, கிராஸ் ரோட்ஸ், குயின் ஆஃப் சோட்ஸ் எனர்ஜி. அ நீங்க வந்து சரியான தெளிவான முடிவு எடுக்கணும். இவங்க திரும்ப வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு நோ, நோ. இந்த காதல் வந்து உங்களுக்கு வரும். டிவைன் லவ். நீங்க வந்து திரும்ப உயிர் தெளிஞ்சு, சந்தோஷமா நீங்க எப்படி என்னைக்கு இருக்கீங்களோ, அதுதான் உங்களோட உண்மையான காதல். ஏதாவது பாரம் சுமத்துற மாரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அது உங்களோட காதலே கிடையாது. இது இன்னொரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு பிளாக்கேஜஸ் என்ன இருக்கும்னா, ஓகே. இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்டில்மேன் இவங்கள வந்து இதுதான் அவங்களோட டிவைன் லவ். இவங்க வரப்போறாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இவங்கள பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக். குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி. உங்களோட காதல பிளாக் பண்ண ட்ரை பண்றாங்க. எப்படின்னா, உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்றனால நீங்க காதல மறந்துடுவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இது வந்து குயின் ஆஃப் சோட்ஸ் ஆக்சுவலி. இங்க குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ், குயின் ஆஃப் சோட்ஸ். நீங்க வந்து அழகா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க ஸ்னேக் எனர்ஜி. இங்க பார்த்தீங்கன்னா, நீங்க தான் இந்த பெரிய ஸ்னேக் வந்து உங்கள அ தட்டு தடுமாற வைக்குது. மேபி இந்த ஸ்னேக் கடிச்சிருச்சு. நீங்க இறந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை ஸ்தம்பிச்சிருக்கு அப்படின்னா, கவலையே படாதீங்க. ட்ரூ லவ் இஸ் கம்மிங். இது ஜஸ்ட் அ பிளாக்கேஜ். இது வந்து ஒரு தடை தானே தவிர, இது வந்து முடிவு கிடையாது. கண்டிப்பா வந்து உங்கள நோக்கி ஒரு காதல் வருது. இல்ல வந்துட்டே இருக்கு. ஒரு சிலருக்கு உங்களோட பாஸ்ட் பெர்சன் வந்து ரியலைஸ் பண்ணி வர முடியும். ஆனா, அது வந்து நீங்க பார்த்துக்கோங்க. அவங்க ரியலைஸ் பண்ணி தான் வராங்களா? உங்கள ஏமாத்த வராங்களா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இங்க 9 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி இருக்கு பாட்டம் டெக்ல. உங்களுக்கு வந்து ஒரு வலிய உண்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. உங்கள வந்து சாய்ச்சணும், இல்லன்னா வந்து நீங்க விலகி போறனால இந்த பாஸ்ட் பெர்சன் அனுபவிக்க போற வலி இது. அதனால தான் சொல்றேன் திரும்பவும். ஒரு சிலருக்கு திரும்பி வர வாய்ப்பு இருக்கு. நீங்க வந்து அத அவங்க சரியான மனநிலைமையில தான் வராங்களா? அவங்க உள்குத்து எதுவும் இல்லையா? அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா, உங்கள வந்து பிரபஞ்சம் சொல்றது வந்து தனிமையில இருங்க. உங்களோட காதல் வந்து உங்கள தேடி கண்டுபிடிக்கும். அதுதான். தேடி வர காதல் எல்லாமே உங்கள தெய்வீக காதல்ன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா, இங்க ஒரு பாம்பு இருக்கு. சரியான பாதை காட்டப்படல. ஒருத்தவங்கள பிளாக் பண்றாங்க. 6 ஆஃப் சோர்ஸ். இப்போதைக்கு நீங்க விலகி போய்க்கிட்டே இருங்க. நீங்க எங்க இருந்தாலும் சரி, அமைதியா உங்க வாழ்க்கையில முன்னாடி பயணம் பண்ணிட்டே இருங்க. உங்களோட காதல் உங்கள வந்து தேடி கண்டுபிடிச்சிரும். அதுதான் உங்களோட சரியான காதல். ஸோ இப்போதைக்கு நீங்க வந்து இதுவா, அதுவா, இதுவா, அதுவான்னு குழப்பிக்கவே தேவையில்ல. யாரு அப்படிங்கிற அந்த ஒரு குவெஸ்ட்டுக்கும் போக தேவையில்ல. நீங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கையில போயிட்டே இருங்க. சரியான காதல், சரியான தருணத்துல உங்கள வந்து உங்களோட இந்த மோன நிலைமையிலேருந்து உயிர்ப்பிச்சு வெளியில கூட்டிட்டு வரும். த சேரியாட். ஆக்ஷன், மூவ்மெண்ட். ஸோ இப்போ வந்து ஒருத்தங்க கிராஸ் ரோட்ல இருக்காங்க. எந்த பக்கம் போறது? எது சரியான பாதை? அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமா இருக்கலாம். இல்லைனா நீங்க நேசிக்கிறவங்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கலாம். பட் கூடிய சீக்கிரம் அவங்க வந்து ஒரு சரியான முடிவு எடுத்து உங்கள நோக்கி வருவாங்க. ஜஸ்டிஸ். இது எல்லாமே நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. மேபி இது வந்து உங்களுக்கான ஒரு பரீட்சை. இல்லைனா பிரபஞ்சம் வந்து உங்கள வந்து சோதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான கிஃப்ட்டை கொடுக்க போறாங்க. 9 ஆஃப் பென்டிகல்ஸ். ஓகே, 9 ஆஃப் பென்டிகல்ஸ். உங்க 9 ஆஃப் பென்டிகல்ஸ் 3 தடவை வந்துடுச்சு. ஸோ இது வந்து ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லுது. இப்போதைக்கு நீங்க கஷ்டப்படுங்க. உங்களோட கஷ்டத்தோட பலனை அனுபவிங்க. அதாவது கஷ்டப்படுறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். அத அனுபவிங்க. காதல் எங்கேயும் போகாது. 3 ஆஃப் வாண்ட்ஸ். உங்க உங்க காதல் வந்து இப்போ உங்கள நோக்கி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி வர்றது அப்படின்னா, இல்லைனா ஃப்யூச்சரை வந்து பிக்கர் பிக்சர்ன்னு சொல்லுவாங்க. இந்த காதலும் அதில் அங்கமா இருக்கட்டும். ஆனா வந்து காதலை தாண்டியும் யோசிங்க. உங்களோட ஃப்யூச்சர்ல வந்து காதல் நிச்சயமா ஒரு அங்கம். அது வந்து நிச்சயமா தெய்வீக காதல். அதுல உங்களுக்கு சந்தேகமே இல்ல. இப்போ ப்ரெசென்ட்டா நீங்க வந்து யாராவது உங்க வாழ்க்கையில இன்டிசிஷன் எனர்ஜில இருக்காங்க அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து விலகி போயிடு. உன்னோட காதல் உன்னை தேடி வரும்ன்றாங்க. உங்களுக்கு ஒரே ஒரு கைடன்ஸா ஃபோக்கஸ் ஆன் கரியர். 9 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னா செல்வம். ம். இது வந்து நீங்க பேராசைப்பட்டா கூட தட்ஸ் ஓகே. இந்த டைம்ல நீங்க பேராசைப்படுறது தப்பே கிடையாது. ஏன்னா உங்களோட ஃபோக்கஸ் அதில போடுங்க. காதல் உங்கள தேடி வந்து கைகளை சேரும். கவலையே படாதீங்க. பிரபஞ்சம் ஒரு கீ வச்சிருக்காங்க. இந்த கீ வந்து தப்பி போக வாய்ப்பே இல்ல. யாரெல்லாம் வந்து இந்த கிராஸ் ரோட்ல இருக்காங்களோ, அவங்களுக்கெல்லாம் உங்கள அடையறதுக்கான அருகதை கிடையாது. நீங்க வந்து இது எம்ப்ரஸோட சிஸ்டர் எனர்ஜி. சாதாரண இல்ல. ஒரு அரசியோட எனர்ஜி. அரசிக்கு அரசன் தான் வந்து சரியான ஜோடி. ஸோ அதுவரைக்கும் காத்துட்ருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இளவரசன் தான் வந்து அவங்கள உயிர்ப்பிப்பாங்க. உங்களுக்கும் அதே கைடன்ஸ் தான். வெயிட் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். உங்களோட காதல் வந்து சரியான தருணத்தில உங்கள வந்து சேரும். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.